தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த அவருடைய வார்த்தை உபாகமம் 28:12 வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளை, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏற்ற நேரங்கள்ல உங்களுக்கு வேண்டிய நேரங்கள்ல மழை பெய்யும் சொன்னா, உங்களுக்கு ஏற்ற நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையோ மழையும் பெய்யும். நல்லா பூமி செழிப்ப கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் தரும். எப்படி தரும்? நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது என்ன செய்வாரு? இதெல்லாம் ஆண்டவர் உங்களை செய்வாரு. அது மட்டும் இல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆண்டோட பிள்ளைகளோ யார்கிட்டயும் கடன் வாங்கவே கூடாது. ஏன்னா நம்ம வணங்குற அப்பா, நம்ம தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், எல்லாம் அவருடைய கையில இருக்கிறது. என் நாமத்தினால எதை கேட்டான்னு அதை நான் உங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. கேளுங்க கொடுக்கப்படும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப பாருங்க, நீங்க கடன் வாங்காதவர்களா இருக்கணும். நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும். உங்களை ஐஸ்வர்யங்களா ஆக்குறதுக்காக அவர் என்ன செய்யறாராம்? கர்த்தர் ஆனார்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்குது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் அவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கிறாரு. அதனால நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீங்க. நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அநேக பேருக்கு கடன் கொடுக்கணும், அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கணும். நீங்க கடன் வாங்க கூடாது. வாங்காதபடி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. இந்த வேத வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இவர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா மாற்றும். ஆண்டவரே, கடன் வாங்க விடாதீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.